ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லக்ஷ்மி காயின்ஸ் யூஸ் பண்ணி ஏரிங்ஸு அண்ட் இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு லக்ஷ்மி காயின்ஸை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் B7000 குளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் ஏரிங்ஸ் பீஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரையாக விட்டுறலாம். இப்போ இதில் ஐபின் எடுத்துகிட்டு ஐபினை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ B7000 க்ளூ ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். இதில் 8K பிங்க் கலர் வந்து ஸ்டோன்ஸ் ஐ ஷேப் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன், கிளாஸி. அதை வந்து ஸ்டிக் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லோட்டஸ் டிசைன் தான் செய்ய போகிறோம். அதனால் நான் லோட்டஸ் டிசைன் தான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து 3 ஸ்டோன்ஸை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். இதுக்கு கீழே வந்து மூன் ஷேப் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதுவும் கிளாஸி தான், கிளாஸி ஸ்டோன் மூன் ஷேப் எடுத்திருக்கேன். அதை வந்து அதனோட லீஃப் மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இது 3D ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி வரணுங்கிறதுனால இதுக்கு மேலே வந்து ஐ ஷேப் ஸ்டோன் வந்து சைடில் வந்து 2 ஸ்டோனை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ இதில் கேப் இருக்குது 2 ஸ்டோன்ஸ்க்கு இடையில. இதில் ஒயிட் கலர் ஜர்க்கன் ஸ்டோனை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா இதில் வந்து லோரியல்ஸை வந்து மாட்டி விடுறேன். இப்போ ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஐபினை வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் கீழே வந்து ஹேங்கிங் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் அதில் லோரியல்ஸை மாட்டி விடுறேன். இப்போ ஏரிங்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக செயின் மேக் பண்ணலாம். செயினுக்கும் இந்த மாதிரி சாம்ஸ் லோட்டஸ் நிறையா சாம்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சுட்டேன். டோட்டலாக 5. இப்போ அதில் ஃபுல்லாகவே லோரியல்ஸை வந்து மாட்டி விடுறேன். பேர்ல் லோரியல்ஸு பிங்க் 2, பேர்ல் கலர் வந்து 3, மொத்தமாக 5 வந்து மாட்டி விடுறேன். மாட்டி விட்டுட்டு கீழே வந்து லாக் நல்லா டைட் பண்ணிக்கலாம் ஐபின்னோடது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கேர் வயர் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கேர் லாக் போட்டுக்கிறேன். 2 கேர் லாக் போட்டுட்டு ஜம்ப் ரிங் போட்டு டைட் பண்ணிக்கலாம். பிளேயர் எடுத்து இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுறேன். 2 கேர் லாக் போட்டிருக்கேன். ஒன் சைடு ஃபுல்லாகவே லாக் பண்ணியாச்சு. அடுத்த சைடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்ஸ் அண்டு பீடு ஃபுல்லாக கோர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு கேர் லாக், அப்புறம் ஒரு பீடு, அப்புறம் லோட்டஸ் சாம்ஸ், அப்புறம் ஒரு பீட், அப்புறம் ஒரு கேர் லாக்கு, இந்த மாதிரி தான் போட போகிறோம். இப்போ வந்து பிக்சரில் அந்த காமிச்சிருக்க உங்களுக்கு ஒரு கேர் லாக், ஒரு பீட், அப்புறம் சாம்ஸ், அதுக்கப்புறமா ஒரு கேர் லாக். இந்த மாதிரி 5க்குமே இந்த மாதிரி தனித்தனியாக கோத்துக்கணும். ஒரு கேர் லாக், ஒரு பீட், ஒரு சாம், அப்புறம் ஒரு பீட், ஒரு கேர் லாக்கு. இந்த மாதிரியே இது வந்து கோர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கோர்க்கணும். ஏன்னா ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட திரும்ப எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப கோர்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து கேர் லாக் போட்டு அந்த சைடு லாக் பண்ணிட்டனால திரும்ப கட் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். அதனால் கோர்க்கும்போதே கொஞ்சம் கவனமாக கோர்த்துக்கணும். கேர் லாக் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஒரு சம்மு இன்னொரு சம் வந்து மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கிறதுக்காக. இப்போ வந்து ஃபைனலாக லோட்டஸ் சாம் கோர்த்துட்ருக்கோம். 2 கேர் லாக் போட்டு இதில் வந்து டோட்டலாக ஃபைனலாக 3 கேர் லாக் போடுறேன். ஒன்று வந்து சாம்ஸ்க்கு, அடுத்து வந்து ஜம்ப் ரிங் எண்டில் போடுறதுக்காக 2 கேர் லாக் போடுறேன். இப்போ ஜம்ப் ரிங் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக 5ல இன்னொன்று கோர்த்துட்டு அதுக்கப்புறமா ஜம்ப் ரிங் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 5 கோர்த்தாச்சு. இந்த மாதிரி கேர் லாக்கை பிளேயர் வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுடலாம்.
ஃபுல்லாக இப்போ குத்தாச்சு. அதுக்கப்புறம் மிடில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். கரெக்டாக 2 எட்ஜை வந்து நல்லா பிடிச்சிட்டு மிடில் இருக்கிற சாம்ஸை வந்து ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள ஒரு சைடு உள்ள கேர்லாக்கை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணும்போது மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ கரெக்டாக மிடில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேர்லாக்கை டைட் பண்ணிக்கலாம். அடுத்தது அடுத்த சைடு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சாம்ஸ்க்கும் இன்னொரு சாம்ஸ்க்கும் இடையில வந்து கேப் வந்து உங்களோட விருப்பம் தான். நான் இதில் கேப் எவ்வளோ விட்டுருக்கேன் அப்படின்னா 3 சென்டிமீட்டர் விட்டுருக்கேன். கரெக்டாக ஃபஸ்ட்டு இதை வந்து 1ல் வச்சுட்டு 3க்கு இன்னொரு கியர் லாக்கை கரெக்டாக அந்த இடத்துல பிடிச்சிட்டு இன்னொரு கியர் லாக் வந்து அந்த இடத்துல நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இந்த சைடு மூவ் ஆகி வராது சாம்ஸு. அதனால் இந்த கியர் லாக்கை நல்லா டைட் பண்ணிடுறேன். டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதனோட எண்டில் உள்ள கியர் லாக்கையும் டைட் பண்ணிட்டா இந்த இடம் அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இப்படி டோட்டலாக இந்த சைடு வந்து 2 இருக்குது. 2வையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்படி தான் மெஷர் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். 3 சென்டிமீட்டரு இல்லை 4 எவ்வளோ கேப்பில் வந்து அந்த சாம்ஸ் இருந்தால் அழகாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது தான் அந்த கேப். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி 3 சென்டிமீட்டரில் கேர் லாக் டைட் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி லாக் போட்டுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சாம்ஸ்க்கு இடையில 3 சென்டிமீட்டர் கேப் இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி எல்லா சாம்ஸ் பக்கத்தில் உள்ள கேர் லாக்கையும் நான் டைட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆப்போசிட் சைடு பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து பேக் செயின் போட்டுறேன். இல்லை எஸ் ஹூக்கு ஃபிஷ் ஹூக்கு எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் லாக் வந்து ஃபைனலாக தான் போடுவேன். அதனால் ஃபைனலாக போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான இன்விசிபிள் செயின் வித் ஏரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.